சாயிராம். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்மை ஒரு படி மேலே ஏற்றிவிடவே வருகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். பிரச்சனைகள் வந்தால் பயப்படாமல் இருக்கலாம். எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன். சந்தோஷமாக நான் இன்று வந்திருக்கிறேன். இந்த சந்தோஷத்தை போல் உன் வாழ்வும் சந்தோஷமாக மாற என்னால் ஆன முடிவுகள் அனைத்தையும் நான் உனக்கு சாதகமாக செய்வேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். என்னுடைய வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. இதை புரிந்து கொண்டவர்கள் என்றுமே வாழ்வில் தோற்றதும் இல்லை, மனவேதனை பட்டதும் இல்லை. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, சோர்ந்து போகாமல் இரு. உன்னை நிராகரித்தவர்கள் உன்னிடம் பேச காத்திருக்கும் நிலையை முதலில் உருவாக்க கற்றுக்கொள். அதுவே நீ அடையும் வெற்றிகளில் தலை சிறந்த வெற்றி என்பதை புரிந்து கொள். தோல்வி அடைவதற்காக எப்பொழுதுமே வருத்தப்படாதே என் பிள்ளையே. வெற்றிக்காக நீ செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்த பிறகும் கூட நீ தோல்வி அடைந்தால் கவலையே கொள்ளாதே. அந்த தோல்வியில் நீ கற்ற பாடம்தான் உனக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு வழிநடத்தி செல்லும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்வு உனக்காக பிடித்திருக்கும் அனைத்தையும் உனக்கு தேடி தேடி கொடுப்பதற்காகத்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள். எனவே எது வந்தாலும் பயந்து விடாதே, சோர்ந்து போகாதே, மனம் தளர்ந்து விடாதே. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் உனக்கு சாதகமாகவே நடக்கும். நிகழும்படி நான் பார்த்து கொள்கிறேன். அந்த வாக்கு இன்று நிச்சயமாக நிகழும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதா? என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையா? என் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்று நீ நினைத்தது நிச்சயமாக நடக்காது. உனக்கு நடக்க வேண்டும், எது கிடைக்க வேண்டும், எது உன்னிடம் சேர வேண்டும் என்பது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே நடக்கும். தீர்மானித்தபடிதான், நிச்சயித்தபடிதான் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்குமே தவிர நீ நினைப்பது நிச்சயமாக நடக்காது. அதுவும் தவறான எண்ணத்தோடு நீ நினைப்பது, எதிர்மறையாக நீ நினைப்பது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உன் சாயப்பா நான் அதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால்தான் அது உன் கைகளில் வந்து சேரும். எனவே என் பிள்ளையே, நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. நேர்மறை சிந்தனையோடு இரு. எதிர்மறையை உன் மனதிலோ உன் வாழ்க்கையிலோ கொண்டு வராதே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினை, நல்லதை மட்டுமே பேசு, நல்லதை மட்டுமே செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். தேவையில்லாத பயத்தையும் குழப்பத்தையும் உன் மனதில் நீயே புகுத்தி கொள்ளாதே. அது உன் மனதை தான் நாசப்படுத்துமே தவிர, உன் மனதை தான் நோகடிக்குமே தவிர வேறு எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில் நிகழாது. அதுதான் உண்மை. உன் சாயப்பாவின் வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சர்வ நிச்சயமாக அந்த அதிசயத்தை உன் வாழ்வில் நான் நிகழ்த்துவேன். உனக்கான தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் பிரகாசமான நாட்கள் மட்டுமே இருக்கப் போகிறது. இதுவரை வாழ்க்கையே இருண்டிருக்கிறதே என்று நீ கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிய போகிறது இன்றோடு. இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் பிரகாசமே, ஆனந்தமே, சந்தோஷமே. அறிந்து கொள்கிறாயா? உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் துவங்கிவிட்டது. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற துவங்கிவிட்டது. சற்று நிதானமாக சிந்தித்துப் பார். உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை நீயே கண்குளிர காண்பாய்.
நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எல்லோருமே இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே பலிக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. எப்போதுமே இறைவனிடம் இதை கொடு அதை கொடு என்று கேட்காமல் என் வாழ்க்கைக்கு எது நன்மையோ, என் வாழ்க்கைக்கு அதை கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேனோ அதை ஆசிர்வாதமாக கொடுத்தால் போதும் என்றபடி இறைவனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும் உன் வாழ்க்கையில் கஷ்டங்களே இல்லாமல் வாழ்ந்துவிடலாம். இறைவனுக்கு தெரியாதா உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று? என்னதான் சொன்னாலும் என்னதான் கூறினாலும் மனிதர்களுடைய மனது வேண்டுதல் இல்லாமல் இறை வழிபாட்டை செய்யவே செய்யாது. நீ யாரிடம் எந்த வேண்டுதல்களை வைத்தாலும், உன் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும், எது உனக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும், எது உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எப்பொழுதுமே உன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. அந்த தன்னம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், உன் மனதில் இருந்தால் போதும். நீ இழந்தது, இது நாள் வரை நீ இழந்து தவித்தது அனைத்தையும் வென்றுவிடலாம், பெற்றே விடலாம். நீயோ தைரியமான தன்னம்பிக்கையுள்ள என்னுடைய பிள்ளைதான், என் ஆசிர்வாதம் பெற்ற என்னுடைய பொக்கிஷம்தான். உன் வாழ்க்கையில் அத்தனை தடைகளையும் அத்தனை போராட்டங்களையும் தாண்டிதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையை அப்படித்தான் வாழ வேண்டும். ஏதாவது தடங்கள் வந்துவிட்டால் அவ்வளவுதான், வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்வது என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு அப்படியே ஒரு மூலையில் உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு உனக்கு வந்த தடங்கல்களை எல்லாம் எதிர்த்து நின்று போராடினால்தான் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். எந்த தடைகள் தடங்கள் வந்தாலும் அது எதிர்த்து நின்று போராடி, இது உனக்கு வராமல் மற்றவர்களுக்கு வந்தால் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்ற அறிவுரையை அவர்களுக்கு வழங்குவதற்காக அசாத்திய தைரியத்தை பெற்றிருக்கிறாய். ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம்தானே. இவ்வளவு நல்ல எண்ணங்களையும் நல்ல மனதையும் பெற்றிருக்கும் என் பிள்ளைக்கு என்றென்றும் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். உன் நல்ல எண்ணத்திற்கு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். நடப்பது அனைத்தும் உனக்கு நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையை. எது வந்தாலும் உன் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் அந்த சோதனையில் நீ வென்று விட்டாயானால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாமே பலித்துவிடும். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் மீட்டெடுத்து விடலாம் சர்வ நிச்சயமாக. தடைகள் வரலாம், அதை தட்டி பறிக்க கூட்டமும் பல பேர் வரலாம். எது வந்தாலும் அஞ்சாதே. இப்பொழுது எப்படி அசாத்திய தைரியத்தோடு இருக்கிறாயோ அதே மாதிரியே எப்பொழுதும் இரு. எது வந்தாலும் துணித்து நின்று போராடு. எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. இந்த தன்னம்பிக்கை உன்னிடம் இருந்தால் எத்தகைய வேண்டுதலும் உனக்கு நிச்சயமாக பலித்தே விடும். எடுத்து வைத்த அடியை ஒருபோதும் பின்னோக்கி எடுத்து வைக்க நினைக்கவே நினைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. தீர்க்கமான சிந்தனையோடு எடுத்து வை. வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், யார் என்ன கூறினாலும் அதை எதையுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல் தடைகளை எல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக ஜெயித்து விடலாம். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருப்பவர் நீதான். இங்கு இருப்பவர் யாருக்கும் கவலையே இல்லாத வாழ்வை இறைவன் கொடுப்பதே இல்லை. அவரவர்க்கென்று பலதரப்பட்ட இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி அவரவர்க்கென்று துன்பங்கள் நிறைந்துதான் இருக்கும்.
என்ன கவலைகள் வந்தாலும் அந்த கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு தைரியமாக கடந்து செல்லும் இதயத்தை ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுத்துதான் இருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை உணர்ந்து கொள்ளாமல், இறைவன் கொடுத்ததை புரிந்து கொள்ளாமல் கவலைகளுக்கு பின்னாலே எப்பொழுதும் ஓடி ஓடி போய் வாழ்க்கையையே இழந்துவிடும் சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். அனைத்தையும் தாண்டி வெற்றி என்னும் படிக்கட்டை தொட வெகு சிலரால் தான் முடியும். அது உன்னால் மட்டும் நிச்சயமாக முடியும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன் வாழ்க்கையில் உன் வேண்டுதல்களெல்லாம் பலிக்க, உன்னுடைய தன்னம்பிக்கை பாடத்தில் நீ வெற்றியடைய வேண்டும். வென்றுவிட்டால் வாழ்க்கையை மிக சுலபமாக வென்றுவிடலாம். தோல்வியடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான், அவனுடைய இலக்கை அல்ல. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் சாதிக்க பிறந்தவர் நாம் என்பதை நினைவில் வைத்துக்கொள். எது வந்தாலும் அனைத்தையும் பார்த்து கொள்ள சாயப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை உணர்வோடு இரு. எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது செய்யும் போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது, இன்றியமையாததும் கூட. என் வாழ்க்கையில் சந்தோஷம், அன்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி எல்லாம் ஒரு சேர கிடைக்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரம் இன்றும் எனக்கு வரவில்லை என்ற வருத்தம்தான் உன் முகத்தில் மிக அதிகமாகவே தெரிகிறது. ஆனாலும் மனித மனம் எப்படி தெரியுமா? நீ எதிர்பார்த்தது, ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைத்தாலும் கூட இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் சந்தோஷம் எங்கு இருக்கிறது என்று உன் மனம் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்குமே தவிர திருப்தி ஏற்படவே ஏற்படாது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே எதிர்பார்ப்பு, சந்தோஷம், பதற்றம், கோபம் என்று எப்பொழுதும் உன் மனதை ஒரு பதட்டத்தோடையே வைத்திருக்கும் இந்த நினைப்பை முதலில் உன் மனதிலிருந்து நிறுத்திவிடு. அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த நிமிடம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இதுவரை உன் வாழ்வில் நடந்த சந்தோஷம், இப்படி நீ நினைத்து பார்க்காத பல தருணங்களை உன் மனதில் ஓடவிட்டுப் பார். உன் மனது அப்பொழுது சற்று ஆசுவாசப்படும். உன் மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது இந்த நிமிடம், இந்த நொடி ஆனந்தமாக இருக்க பழகு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறுவாய். மனிதனின் தீய எண்ணத்தோடு பேசினாலும் செயல் புரிந்தாலும் கூட வண்டி சக்கரம் மாட்டை தொடர்ந்து செல்வது போல துக்கம் அவனை தொடர்ந்து சென்று கொண்டேதான் இருக்கும். எனவே தீய எண்ணத்தை உன் மனதிலிருந்து விலக்கிவிடு. துன்பம் இத்தகையது என்று உணர்ந்தால் நம் துன்பப்படுவோர் அனைவரையும் நம் சகோதரர்களாகத்தான் பாவிப்போம். நம் பகைவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும், தன்னை வெறுப்பவனால் ஏற்படும் துன்பத்தை காட்டிலும் அடக்கமில்லாத மனம் ஒருவனுக்கு அதிக துன்பத்தை தருகிறது. மனதை முதலில் ஒரு நிலைப்படுத்து. மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள். இப்படி இருந்தால் உனக்கான அற்புதம் உன் வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும், எல்லா நாளும். எப்பொழுதுமே அதிகமாக ஆசைப்படுவதை விட்டுவிடு. ஆசைப்பட்ட பொருளை இழப்பது துன்பம்தான். ஆசையும் பொருளும் அற்றவனுக்கு கஷ்டம் என்பதே இல்லை. கோபத்தை எல்லாம் முதலில் கைவிட்டுவிடு. உலகப் பற்றுக்கள் அனைத்தையும் ஒழித்துவிடு. எதையும் உனது என்று நினையாதவர் வரை உனக்கு துன்பங்கள் ஏற்படுவதே இல்லை. மற்றவர்களை மனதும் கூட காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் துன்பத்திற்கு அது காரணமாகவே இருந்தாலும் கூட மற்றவர்களை புண்படுத்தாதே. மற்றவர்களை புண்படுத்தும் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாயால் மனதும் கூட சொல்லிவிடாதே. தர்மம் என்பது உன்னுடைய துன்பத்தையும் துயரத்தையும் போக்கும் மிக பெரிய சக்தி. நான் என்ற அகந்தையை முதலில் விட்டுவிடு.
நான் தான் அனைத்தும் என்று சொல்வதை முதலில் விட்டு ஒழித்துவிடு. உன்னுடைய அகந்தையும் பொறாமையும் உன்னுடைய தவ வலிமையை ஒப்புக்கொள்ள தயங்கிக் கொண்டே இருக்கிறது. அகந்தை இருந்தால் உன் மனம் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், அமைதியை இழந்துவிடும். உன்னுடைய உண்மையான இயல்பை உணர்ந்து கொள்ளும் வரை நான் என்ற மயக்கம் உன்னில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எனவே நான் என்ற அகந்தையை முதலில் உன் மனதிலிருந்து விட்டுவிடு. எது நடந்தாலும் அதற்காக ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. இன்பமோ துன்பமோ ஒரு காரணத்தோடு தான் அது வருகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நடுக்கடலின் ஆழம் கரையோரத்தில் இருக்காது. கரையில் நிற்பவர் கொஞ்சம் கொஞ்சமாய் கடலினுள் செல்லும் பொழுது அதன் ஆழம் அதிகரிப்பதை அறிந்து கொள்ளலாம். அதுபோலத்தான் படிப்படியாகத்தான் தர்மத்தில் மேன்மையடைய முடியும். பயிற்சியை தொடர்வதன் மூலமே ஒழுக்கத்தில் உணர்வை காண முடியும். நாம் இன்று தர்மம் செய்துவிட்டோம், நம் வாழ்க்கையில் எல்லா மாறுதல்களும் நிகழ வேண்டும் என்று நீ நினைத்தால் நினைத்தவுடன் எல்லாமே மாறுவதற்கு இது வாழ்க்கையா அல்லது வேறு எதுவானுமா? நன்றாக சிந்தித்துப்பார். நீ நினைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட்டால், கேட்டவுடன் எல்லாமே கிடைத்துவிட்டால் இறைவனின் அருள் உனக்கு எப்படி புரியும்? அதற்காக உனக்கான நேரம் வரும் வரை பொறுத்திருந்துதான் ஆக வேண்டும். உனக்கான நேரம் வரும் பொழுது உன்னிடம் வர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உன் வாழ்க்கை உனக்கானதே. மறந்தும் கூட உன் வாழ்க்கையை யாரும் வாழ முடியாது. மற்றவர்களுக்காக நீயும் அவர்கள் வாழ்க்கையை வாழ முடியாது. இதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். உண்மையானவர்களாக திகழ்வோம். மற்றவர்களுக்கு எப்பொழுதும் உண்மையாகவே இருப்போம். லட்சியத்தை உன்னால் பின்பற்ற முடியவில்லை என்றால் உனது பலவீனத்தை நீ ஒப்புக்கொள். லட்சியத்தை இழிவுபடுத்தாமல் இருக்க கற்றுக்கொள். லட்சியத்தை தாழ்ந்த நிலைமைக்கு கொண்டு செல்ல எவருமே வேண்டாம். எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. முறையற்ற ஒரு செயலை செய்து நீ நினைத்தாலும் கூட அதற்காக நீ திரும்பி பார்க்க வேண்டாம். மறந்தும் கூட முன்வைத்த காலை பின் வைக்க எண்ணாதே. அவை போன்ற தவறுகளை முன்பு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நீ இருக்கும் நிலையை அடைந்திருக்க முடியும் என்று இப்பொழுது உனக்கு புரிகிறதா? உன் வாழ்வில் நடக்கப் போகும் மாற்றங்களை நீயே கண்ணார பார்க்கத்தான் போகிறாய். நீ உண்மையாக இருப்பதால் சில அதிருப்திகளை தாங்கிதான் செல்ல வேண்டும். சில உண்மையான முகங்களை பார்க்கத்தான் வேண்டும். அப்படி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் நேர்மைக்கும் உன் சத்தியத்திற்கும் களங்கம் ஏற்படும்படி சூழ்நிலைகள் வரலாம். உன் சத்தியத்தே நீ இழக்கக்கூடிய சூழ்நிலையும் வரலாம். உன் உண்மைக்கு மாறாக நீ வாழக்கூடிய சூழ்நிலைகள் கூட உன்னை நோக்கி வரலாம். ஆனால் எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில் கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும். சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும், யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம்
ஞானமடைதலைதான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்துப் பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே.